அந்த பங்களால இருந்து சத்தம் கேட்குதுன்னு வேற சொல்கிறாங்களே. இப்போ திரும்பியும் இந்த மாதிரி எதுவும் நடந்துருமோ? சரி, இப்போதைக்கு எதை பற்றி யோசிக்க வேணாம். பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். ஃபோன் அனோன்ற இரு அம்மா வந்து நான் அடி வாங்க போகிறேன். நான் தானே அடி வாங்குவேன், நீ உன் வேலையை பாரு. உன்னை படிக்க சொன்னா உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்க. ஐயோ அம்மா, அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மாம்மா ஃப்ரெண்டு டவுட்டு கேட்டாமா, அதை தான்மா சொல்லிட்டு இருக்கேன். அப்போவே நான் சொன்னேன், கேட்டியா? படிக்கிற நேரத்தில் நீ ஃபோன் நோண்டு, உன் கையை உடைக்கிறனாலையான் பார். வாங்குங்க, என்ன எப்பயும் லேட்டாக வருவீங்க, இன்னைக்கு சீக்கிரமாக வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் வேலை, அதான் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துட்டேன். சரிங்க. அப்புறம் எங்க இன்னைக்கு லட்சுமி அக்கா சொன்னாங்க, அந்த பங்களாலேருந்து திரும்ப சத்தம் கேட்குதான். என்னம்மா சொல்கிற? திரும்ப அந்த பங்களாலேருந்து சத்தம் கேட்குதா? ஐயோ, சரி விடு, பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் ஒன்றும் நடக்காதுன்னு நம்புவோம். சரிங்க, நீங்கள் உட்காருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. அப்பா, இன்னைக்கு ராகுல் படிக்காமல் ஃபோன் நோண்டிட்டே இருந்தான்ப்பா. ஏன் இப்படி போட்டு கொடுக்குறாய்? இப்போ அப்பா உன்னை கேட்டாங்களா? ராகுல், படிக்கிற நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அப்பா, ஃப்ரெண்ட் டவுட் கேட்டான்ப்பா, அதான்ப்பா மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். சரி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். அம்மா, இன்னைக்கும் தோசை தானா? அதுதானே, தோசைனாலே உனக்கு என்னதான் செய்யுமோ தெரியல. பாஸ்தா நூடுல்ஸ்னு கொடுத்தா மட்டும் நல்லா சாப்பிட்றது. விடுமா, பிள்ளைங்களை திட்டாத, நாளைக்கு நைட்டு ஏதாவது வாங்கிக்கலாம். சரி, போய் தூங்குவோம், நேரமாயிருச்சு. கோலம் போட்டு முடிச்சாச்சு, காலையிலே வெயில் அடிக்குது. இவங்க எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் இந்த ஒரு கப்பு காஃபி குடிக்கும்போது வரும் பாரு ஒரு நிம்மதி. அடடடடா. என்ன கோமதி அக்கா, ஜாலியாக உட்காந்து காஃபி குடிக்கிறீங்க போல. வா சின்ன பொண்ணு, உட்காரு சின்ன பொண்ணு, உனக்கும் காஃபி எடுத்துகிட்டு வரேன். இல்லை வேணாம்க்கா, நீங்கள் குடிங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஆமாம்மா, காலையிலே முடிச்சிட்டேன் இன்னைக்கு. பரவாயில்லையே, நீ காலையிலே வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க. ஆமாம், என்ன நீ காலையிலே வந்துட்ட? உன் மாமியார் இல்லையா என்ன வீட்டில்? அதை ஏன்க்கா கேட்குறீங்க? வீட்டில் தான் இருக்குது. வேலை செஞ்சாலும் திட்டுது, செய்யாட்டினாலும் திட்டுது. என்ன சொல்கிறதுனே தெரிலக்கா, பெரும் தொல்லை தான் எனக்கு. சரி, என்ன பண்ணுறது, பெரியவங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, நம்ம தான் விட்டு கொடுத்து போகணுமா. என்னமோக்கா, இப்படியே தான் போகுது. வாங்கக்கா, லட்சுமி அக்கா வீட்டுக்கு அது போவோம். சரி சின்ன பொண்ணு, இந்த வரேன். இல்லை சரசு, அந்த விஷயம் என்னன்னு எனக்கும் அவ்வளோவா தெரியாது. கோமதி அக்காவுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். கோமதி அக்கா கிட்ட கேட்டால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணு, கோமதி அக்கா நீங்களே வந்துட்டீங்களா? இப்போதான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களா? ஆமாக்கா, அது அந்த பங்களா வீட்டை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு தான். அந்த வீட்டை பற்றி எதுக்குமா இப்போ? அதுக்கு இல்லைக்கா, எல்லாரும் அந்த வீட்டை பற்றி பேசினாலே அவ்வளோ பயப்படுறாங்க. ஆமாம் சரசு, பயம் இல்லாமல் எப்படி இருக்கும்? அது அவ்வளோ பயங்கரமான வீடுமா. பயப்படுற அளவுக்கு அங்கே என்னதாக்கா நடந்துச்சு? அது அது வந்து எனக்குமே பெருசாக தெரியாதுமா. நம்ம ஊர்க்காரங்க சொல்லி தான் கேட்டிருக்கேன். ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் அவங்களோட பேத்தியோடு நம்ம ஊருக்கு வந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு இந்த ஊர். எம்மாடி பார்த்து இருங்கம்மா. ஒன்றும் இல்லை தாத்தா, அதெல்லாம் நான் கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன். உங்கள் தாத்தா பற்றி தான் உனக்கு தெரியாதாம்மா, உடனே பதறிடுவார் ஏதாவதுன்னா. சரி பாட்டி, தாத்தா நம்ம இப்போ எப்படி போகிறது வீட்டுக்கு? அது தெரிஞ்ச ஒரு பையன்கிட்ட காரு சொல்லியிருக்கேம்மா, அந்த பையன் வந்தோன்னா நம்ம கிளம்பிடலாம்.